உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மார்ச் மாத ஜிஎஸ்டி வரியாக மொத்தம் 2,64 கோடி வசூலாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ்குமார் வணக்கம். ரமேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். மார்ச் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் சுமார் 2 லட்சம் கோடியை கடந்திருக்கிறது. இதனை மத்திய நிதியமைச்சகம் அறிவித்திருக்கிறது. மார்ச் மாத ஜிஎஸ்டி வரி வசூலாக மொத்தம் 2,64 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் 8.8% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த நிதியாண்டு இதே மார்ச் மாதத்தில் ஜிஎஸ்டி வரியாக 1,83,845 கோடி ரூபாய் வசூலாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக கடந்த நிதியாண்டு, அதாவது இப்போ இந்த மார்ச் மாதத்தோடு நிறைவடைந்த நிதியாண்டு நாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக மொத்த ஜிஎஸ்டி வரியாக 22,27,096 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மொத்த ஜிஎஸ்டி வரி வசூலை பொறுத்தவரை நிகர ஜிஎஸ்டி வருவாயாக 1,77,991 கோடி ரூபாய் நமக்கு மத்திய அரசுக்கு கிடைத்திருக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் 8.2% என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மொத்த நிகர ஜிஎஸ்டி வருவாயாக 1,64,455 ரூபாய் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மாநிலங்களுக்கான எஸ்ஜிஎஸ்டி, அதே போல ஐஜிஎஸ்டியிலிருந்து மாநிலங்களுக்கான பங்கு. எஸ்ஜிஎஸ்டி என்பது மாநிலங்களுக்கு வசூலிக்கப்படுவது, ஐஜிஎஸ்டி என்பது பொதுவாக வசூலிக்கப்படுவது. அந்த ஐஜிஎஸ்டியில் மத்திய அரசுக்கும் பங்கு இருக்கும், மாநில அரசுகளுக்கும் பங்கு இருக்கும். அந்த வகையில் பார்க்கோமே ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எஸ்ஜிஎஸ்டி மற்றும் ஐஜிஎஸ்டியிலிருந்து தமிழகத்திற்கான பங்காக 6,882 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த மாதத்தை காட்டிலும் சுமார் 2% அதிகம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.